சும்மாவே மோடிஜி அவர்களுக்கும் நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஆகாது. இப்போ ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம மோடிஜி அவர்கள் வந்துட்டு பண்ணிட்டாங்க. அது இந்தியாவுக்கு எதிரா பண்ணிட்டதா வந்து ராகுல் காந்தி வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறாரு. மொத்த இந்தியாவையும், இந்திய மக்களையும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அவர் வித்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன விஷயத்த வந்துட்டு அடிக்கோடிட்டு வந்து இங்க காட்டியிருக்காரு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப கடந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜேபி மேல காங்கிரஸ் சைட்ல அவர்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சிருக்காங்க. என்னுடைய சுருக்கம் என்னன்னா, நாம இப்ப தீவிரமடைஞ்சு வரும் புவிசார் அரசியல் மோதல்கள் நிறைந்த உலகத்துல வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறோம். அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு சீனாவும் ரஷ்யாவும் கூட வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சவால் பண்றாங்க. போர் சகாப்தம் முடிஞ்சிருந்தா பிரதமர் மோடியும் பாதுகாப்பு ஆலோசகரும் வந்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் சகாப்தத்துக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்து இந்த உக்ரைன், காசா, மத்திய கிழக்கு நாடுகள் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா போர்கள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல ஈரான்ல வந்து போர் அச்சுறுத்தல் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளுமே பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி போர்களை எல்லாம் வந்து சந்திச்சுட்டு தான் இருந்தோம். டாலருக்கு அமெரிக்கா மேலாதிக்கத்துக்கு வந்துட்டு சவால் விடப்படுகிறது. அது இல்லாம அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா நடக்கிற அந்த போட்டியில மிகவும் மதிப்புமிக்க மிகப்பெரிய சொத்தே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தரவுகள் தான். ஸோ அந்த நாடுகளுக்கு இடையில வந்துட்டு இந்தியா இருக்கிறதால இந்தியாவுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்திய மக்களுடைய டாக்குமெண்ட்ஸ் தான் வந்துட்டு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டாவை வந்துட்டு பிளே பண்ணுது. ஸோ அதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு விட்டுட்டதா வந்துட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க. ஸோ இதுல மக்கள் தொகை தான் வந்துட்டு இந்தியாவுடைய பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்ல சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இல்ல, மக்கள் தொகை தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிளஸ். ஒரு இந்தியாவே வந்துட்டு வார்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்நிய சக்தி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேரை வந்து அவங்க வந்து கொண்டு சாய்ப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க, இன்னொருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இந்த நாட்டை போர் மூலியமா வந்துட்டு அடிப்படையை வச்சிடலாம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி வந்துட்டு இங்க அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு. ஸோ அது இல்லாம இந்த மக்கள் தொகை தான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து. ஸோ அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பலம். ஸோ அமெரிக்காவு கூட போட்ட இந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க, அதாவது மத்திய அரசாகிய நீங்க மோடிஜி அவர்கள் இந்தியாவுடைய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா வந்துட்டு அமெரிக்காவுக்கு வித்துட்டீங்க. இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை வந்து நீங்க ஏற்படுத்திட்டீங்க. அது இவங்களுடைய மிகப்பெரிய சொத்து. அதை நீங்க எப்படி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த விவாதம் ரொம்ப காரசாரமா போயிட்டு இந்தியாவை விட்டுறதுல வந்து உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நீங்க எங்க தாய் பாரத மாதாவை பார்த்தீங்கன்னா இங்க வித்திருக்கீங்க. ஸோ இதுல சுவாரஸ்யமான விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிரதமர் பலன் இல்லாமலாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏன் இந்தியாவை விட்டுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகளை பார்த்து கேள்வி அளிக்கிறாங்க. அமெரிக்கா சைடு இருந்து பிரதமர் மோடி அவங்களுடைய கழுத்தை நெரிக்கிறதாகவும், ஒண்ணு தொழிலதிபர் அதானி மீதான அமெரிக்க வழக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா மற்றொன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள சில எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பயங்கர விஷயமா போயிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா. இதுல நம்ம பிரதமர் மோடிஜி அவருடைய பேருமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அடிபட்டு இருந்தது. ஸோ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் வந்துட்டு இங்க அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எப்ஸ்டீன்ஸ் தொடர்பான 30 லட்சம் ஃபைல்ஸை பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருவேளை பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் பின்வரும் நிபந்தனைகளை நாங்க முன் வச்சிருப்போம். அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, எங்களுடைய மக்களுடைய தரவுகளை வந்துட்டு நீங்கள், அதாவது ட்ரம்ப் பெற விரும்பினால் எங்களை, அதாவது காங்கிரஸை பாத்தீங்கன்னா சமமானவர்களாக கருதி நீங்க பேச வேண்டும். உங்களுக்கு ஈக்குவலா நாங்களும் இருக்கிறோம். இந்தியாவில வந்து ஒரு பெரிய தேசிய கட்சியை வந்து நாங்களும் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களை வந்து நீங்க மதிச்சு வந்து பேசியிருக்கோம். எங்களை உங்களது பணியாட்களை போல நடத்தாதீர்கள். இந்திய மக்களின் தரவுகளை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதன் மூலம் பிரதமர் மோடி இந்தியாவின் எதிர்காலத்தை சரணடைய செய்துள்ளார். இப்படி ராகுல் காந்தி அவர்கள் பேசின கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவையில் ராகுல் காந்தி பேசியது அனைத்துமே பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரது பேச்சுல பாத்தீங்கன்னா பொய்கள் உள்ளனவே தவிர உண்மை அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. அவற்றை நீக்க கூறுவோம். தொடர்பாக ராகுல் காந்தி அவர்களை ஆதாரங்கள், அதாவது ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க சப்மிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எந்த அளவு போயிட்டு இருக்குன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், எஸ், அந்த இஷ்யூஸ் தான் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரதமர் மோடிஜி அவங்களுடைய பேர் மட்டும் இல்லாம சில இந்திய பெரிய இடத்துல இருக்க பேராட்கள் அவங்களுடைய பேருமே பாத்தீங்கன்னா இங்க விழுந்திருக்கு. அங்க விழுகுது. அடுத்து ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் அக்ரிமெண்ட் அது நடக்குது. ஸோ இதுலதான் வந்துட்டு எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பொங்கி எழுதுறாங்க. நீங்க எப்படி வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கலாம், எங்களுடைய ஒரு தேசிய கட்சி, அதுவும் ஆப்போசிட் பார்ட்டி எங்களுடைய அனுமதி இல்லாம அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னதான் மத்தியில் வந்துட்டு அவங்க மிகப்பெரிய கட்சியா இருந்தாலும், இந்தியாவை ஆளக்கூட கட்சியா இருந்தாலும், ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கக்கூடிய காங்கிரஸ்
கிட்ட வந்துட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கலாம். ஸோ இப்படி அடுக்கடுக்கா வந்துட்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியா வந்து எல்லா விதத்திலுமே வந்துட்டு சேஃப். இந்த பக்கம் ரஷ்யா, சைனா ஓரளவு வந்து நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருக்கும். பட் இனிமேல் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுது. என்ன கேட்டா ஒரு பக்கம் பார்க்கிறப்போ ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிற கேள்விகள் வந்து நியாயமானதா தோணுது. நம்ம ஏன் வந்துட்டு இந்திய மக்களுடைய டாக்குமெண்ட்ஸ வந்துட்டு அங்க வைக்கணும்? அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய பொருள் இங்க வரணும் அப்படின்னா 0% டாக்ஸ் தான். நம்ம பொருள் அங்க போகணும் அப்படின்னா 18% டாக்ஸ் தான். இது எந்த விதத்துல நியாயம்? இந்த நியாயத்தை நீங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ டாடா டேக் கேர் பை.